பாடசாலை அதிபர் திரு இதழ் மகள் பெற்றெடுத்த மங்கை இவளுக்கு இன்று பொன்னாள். புதுப்பிக்க வருவீர், இறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவீர். வலிகளோடும் சுமைகளோடும் வேதனைகளோடும் நாங்கள் கடந்து சென்றிருக்கிறோம். கடந்த சோதி கருணையே உருவமாகி அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். ஜாழ் பலாலி வடக்கு அரசின தமிழ் கிழவன் பாடசாலையின் பொன் விழாவை முன்னிட்டு பலாலி புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் நன்றி திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்ட பின்னர் அங்கிருந்து விருந்தினர்கள் பேண்ட் வாத்திய இசையுடன் பாடசாலை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த மேடைக்கு அழைத்து வரப்பட்டனர். பாடசாலை அதிபர் திரு சவாரட்னம் விஜயகுமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். இங்கே சிறப்பு விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள், பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நன்றி. வாழ்க வளமுடன். வாருங்கள், பொன்விழா நிகழ்வின் காணொளிக்கு செல்லலாம். very much.
பாடசாலை அதிபர் திரு சபாரத்னம் விஜயகுமார் பாடசாலை சமூகம் கட்டப்பட்ட நுழைவாயில் திறப்பு விழா தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்த நிகழ்வாக தேசிய கொடியேற்றல் நிகழ்வு இடம்பெறும். தேசிய கொடியினை ஏற்றி வைக்குமாறு இன்றைய விழாவின் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கௌரவர் திரு மருதலிங்கம் பிரதீபன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டிருக்கின்றோம். The chief guest is Mr. Mardalingam Pradeepan.
மங்கள விளக்கில் ஏற்றிய படிப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தினாவே வரங்களை பொழியும் வளம் நிறையோற்றி பரிசுத்த ஆவியே புதியதொரு படிப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தினாவே வரங்களை பொழியும் வளம் நிறையோற்றி பரிசுத்த ஆவியே மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவீர் இறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவீர் மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவீர் இறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவீர் புதியதொரு படைப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தினாவே வரங்களை பொழியும் வளம் நிறையூற்றி பரிசுத்த ஆவியே தாயினும் நல்ல தலைவர் என்றடியார் தம்மடி போற்றி செய்வார்கள் வாயினும் மனத்தும் மறுவினன்றகலாம் மாண்பினர் காண்பர வேடர் நோயினும் பிணியும் தொழிலர் பால் நீக்கி நுழைதரு நூலினர் ஞானம் கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோண மாமலை அமர்ந்தாரே கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீதி அருள்மறை சிரசின் மேலாம் சிற்பரவி யோகமாகும் திருச்சி சம்பரத்துள் நின்று பொற்குடம் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி திருச்சி சம்பலம் பெற்றெடுத்த மங்கை இவளுக்கு இன்று பொன்னாள். இந்த இதழ் மகள் பெற்றெடுத்த மங்கை இவளுக்கு இன்று பொன்னாள். சுற்றமும் கூடி வர ஆசிகள் அள்ளி வர அகவை 50 வாழ்த்துகிறோம். கருத்தோடு கல்வியும் கண்டிப்பான அன்பும் திறன்மிக்க நிர்வாகியும் எமை வழிபடுத்தும் எமது பாடசாலை முதல்வர் திரு சபாரட்னம் அவர்களை இன்முகத்துடன் வரவேற்கின்றோம். சோழர் சபைதனிலே மக்கள் குரலோசை கேட்டவுடன் ஓடி வந்து துயர்தடைத்த மனுநீதி மன்னனை போல் யாழ் மக்கள் குரலோசை கேட்டவுடன் ஓடி வந்து துயர் துடைக்கும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் ஐயா அவர்களை இன்முகத்துடன் வரவேற்கின்றோம். தந்தை அவர்களின் ஆசிகளோடு இந்நாள் அர்த்தமிக்கதாக வருகை தந்து காத்திருக்கும் அருப்பணி குறுமுதல்வர் ஜெயரட்னம் அடிகளார் அவர்களை சிரம் தாழ்த்தி வருக வருவ என வரவேற்கின்றோம். வடக்கு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையின் அதிபரும் இன்றைய பொன்விழா நிகழ்வின் தலைவருமான பாடசாலையின் முதல்வர் திரு சபாரட்னம் விஜயகுமார் அவர்களே, இன்றைய பொன்விழா நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து நிகழ்வை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தின் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்களே, இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண மறை மாவட்ட குறு முதல்வர் அருட்பணி PJ ஜெபரட்னம் அடிகளார் அவர்களே, ஏனைய சிறப்பு விருந்தினர்களே, கௌரவ விருந்தினர்களே, அன்பார்ந்த ஆசிரியர்களே, பழைய மாணவர்களே, அன்பார்ந்த பெற்றோர்களே, பிள்ளைகளே, நலன் விரும்பிகளே,
உலகவருக்கு முதல் கண் பொன்விழா நல்வாழ்த்துக்களை கூறி நிற்கின்றேன். ஒரு முறை ஒரு கிராமத்தில் 4 இளையவர்கள் வீதியோரம் அமர்ந்திருந்து வளமையாக தங்களுடைய ஊரை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு அவர்கள் தங்களுடைய கிராமத்தை பற்றி அதனுடைய வாழ்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த காலத்திலே காரிலே பயணம் செய்பவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் மிகவும் அரிதானவர்கள். அவ்வாறான ஒரு மனிதர் ஒரு காரிலே வந்து அந்த இளைஞர்களோடு பேசுவதற்கு முற்படுகிறார். அந்த காருக்குள்ளே இருந்த அந்த மனிதர் ஆளுமை மிக்கவர், நிமிர்ந்த நெஞ்சும் நேர்கொண்ட பார்வையும் தூர இலக்கும் கொண்ட ஒரு ஆயன். அவ்வாறு அந்த காருக்குள்ளே இருந்து கொண்டு அந்த இளைஞர்களோடு பேசிவிட்டு அந்த கார் புறப்படுகிறது. 1971 ஆண்டு பங்குனி மாதம் 2ஆம் தேதி அந்த காரிலே வந்த அந்த ஆளுமை மிக்கவர் அந்த இளைஞர்களோடு பேசிய விடயம் ஆரம்ப புள்ளியை எட்டுகின்றது. 4 இளையவர்கள் அந்த கிராமத்தை சார்ந்த ஏனைய மக்களோடு இணைந்து சில அழகிய கற்களை கொண்டு வந்து ஒரு கிடங்கிலே குழியை வெட்டி அதிலே போடுகிறார்கள். அந்த அழகிய கற்கள் மெதுமெதுவாக வளரத் தொடங்குகிறது. 1974 ஆண்டு தை மாதம் 23ஆம் தேதி அந்த கற்களிலே ஏற்பட்ட வளர்ச்சி ஒரு இல்லமாக மாறுகிறது. அங்கே அந்த இல்லத்துக்குள்ளே ஒரு தாய் குடிபுகுந்து கொள்கிறாள். அந்த தாய் 50 ஆண்டுகள் அந்த இல்லத்துக்குள்ளே வாழ்ந்து கல்வி தாயாக இந்த கிராமத்தினுடைய கண்ணாக ஒளியாக விளக்காக இருந்து அந்த கிராமத்தை அவள் வளர்த்து வருகிறாள். அந்த இல்லத்துக்குள்ளே வாழ்ந்த அந்த தாய், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தாய் வேறு யாரும் அல்ல, கல்வி தாய். அந்த தாய் வாழ்ந்த அந்த இல்லம் இன்று 50 அகவை காணுகிறது. இந்த தாய் வாழ்ந்த அந்த இல்லத்துக்கு பிறந்த நாள் என்று 50 ஆண்டுகளை கடந்திருக்கிறாள். அந்த 50 ஆண்டுகளை அவள் கடந்து இன்று பூரிப்போடு வரலாற்றிலே தன்னுடைய பெயரை பதித்து நிற்கிறாள் என்று சொன்னால் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த காரிலே வந்து அந்த கிராமத்து இளையோர்களோடு கலந்துரையாடி அந்த இல்லத்தினுடைய ஆரம்ப புள்ளிக்கு காரணகர்த்தாவாக இருந்து எங்களுடைய யாழ் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் அமரத்துவம் அடைந்த தியோகு பிள்ளை ஆண்டகை அவர்களே, அவருடைய அந்த கருவிலே உருவானதுதான் யாழ் பலாலி வடக்கு அரசனர் தமிழ் கலவன் பாடசாலை. இன்று வரலாற்றிலே நிமிர்ந்து வரலாற்று தடங்களிலே தன்னுடைய பெயர்களையும் பதித்து பொன்விழா கண்டு வெற்றியோடு பிரமிப்போடு நிமிர்ந்து நிற்கிறார் என்று சொன்னால் இவருடைய முன்னாள் ஆயர் அவர்களுடைய அந்த சிந்தனை, கல்விக்கான அவருடைய முதன்மையான தெரிவு, கல்விக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் இன்று ஒரு பாடசாலையாக பெரும் விருட்சம் கண்டு இருக்கின்றது. இந்த 50 ஆண்டுகளுக்குள்ளே கிட்டத்தட்ட அரைவாசி ஆண்டுகள் வலிகளோடும் சுமைகளோடும் வேதனைகளோடும் நாங்கள் கடந்து சென்றிருக்கிறோம். அந்த வலிகள், அந்த வேதனைகள், அந்த சுமைகள் எல்லாம் இன்று நாங்கள் வெற்றியின் படிகளை கடந்து செல்வதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது. ஆக இந்த பொன்விழா நாளிலே இந்த 50 ஆண்டுகள் இன்பமும் துன்பமும் சோர்வும் வலியும் மகிழ்ச்சியான தருணங்களோடு இந்த தாய் தன்னுடைய வரலாற்று படிகளை கடந்து சென்றிருக்கிறாள் என்று சொன்னால்
நிச்சயமாக எல்லாம் வல்ல இறைவன் கடவுள் பரம்பொருள் இந்த கல்லூரி தாயோடு இந்த பாடசாலை தாயோடு ஒன்றாக பயணித்திருக்கிறார். அந்த நன்றி பெருக்கிலே தான் நாங்கள் இன்று விழா கொண்டாடுகிறோம். இது நன்றியின் விழா. இந்த கல்லூரி இந்த பாடசாலை இன்று இவ்வாறான ஒரு பாரிய வளர்ச்சியை கண்டிருப்பதற்கு பலர் உழைத்திருக்கிறார்கள். இந்த பாடசாலையினுடைய உருவாக்கத்திற்கு காரணமாக இருந்த ஆயரவர்கள், இந்த 4 இளையோர்கள், முதன்மை அதிபர்களாக ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள், இந்த 50 ஆண்டு காலங்களாக இந்த பாடசாலையிலே தங்களுடைய பணிகளை ஆற்றியவர்கள், கல்வியை கற்று வெளியேறியவர்கள், பழைய மாணவர்கள் என்று சொல்லி பலர் இந்த இல்லத்திற்கு இந்த தாயினுடைய இந்த அகவை விழாவிலே காரண கர்த்தாக்களாக இருக்கிறார்கள். ஆகவே இது நன்றியின் விழா. அந்த நன்றியின் விழாவோடு நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடுவதோடு எங்களுடைய பணிகள் நிறைவு பெறுவது அல்ல, மாறாக தூர நோக்கோடு இவ்வாறு இந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இடத்திலே ஒரு பாடசாலை அமையப்பட வேண்டும், அங்கே கல்வி கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கும் சிந்தனையும் அந்த ஆயரவர்களுடைய எண்ணத்திலே இருந்ததோ, அந்த எண்ணத்தை இன்று 50வது ஆண்டு காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் நிறைவேற்ற வேண்டியது எங்களுடைய கடப்பாடாக இருக்கிறது. கல்வியிலே நாங்கள் சிறந்தோங்கி வல்லவர்களாக, நல்லவர்களாக, பண்புள்ளவர்களாக எங்களுடைய நாளைய சமூகத்தை கட்டியெழுப்புகின்ற கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த பொன்விழா நாளிலே கிட்டத்தட்ட அரைவாசி ஆண்டுகளை நாங்கள் வலிகளோடு சுமைகளோடு கடந்திருக்கிறோம். அந்த வலிகள் சுமைகள் கற்றுத்தந்த பாடங்களோடு புதிய பாதையிலே உயரிய சிந்தனைகளோடு தூர நோக்கோடு சான்றோர்களாக, நல்லவர்களாக, வல்லவர்களாக, பண்புள்ளவர்களாக நாங்கள் எங்களையும் உருவாக்கி மற்றவர்களையும் உருவாக்க இந்த பாடசாலை தாய் தொடர்ந்தும் தன்னுடைய பணிகளை செய்வதற்கு நாங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருப்போம். இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சியிலே எங்களுடைய பங்களிப்புகளை நாங்கள் செய்து நாளைய சமூகத்தை கட்டியெழுப்புகின்ற எங்களுடைய கடப்பாட்டை பொறுப்புணர்வோடு செய்கின்ற சமூக தலைவர்களாக, ஆசிரியர்களாக, அதிபர்களாக, நலன் விரும்பிகளாக நாங்கள் பணியாற்ற இந்த நாளிலே இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரோடும் எல்லாம் வல்ல இறைவன் இருந்து வழி நடத்தி இன்றைய நாளையும் இனி வருகின்ற நாட்களிலும் உங்களுக்கு தன்னுடைய நிறைவான ஆசிர்களை வழங்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசிகள் கூறி எனக்கு இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றிகளையும் அவிர்ந்து விடை பெறுகிறேன். நன்றி.